ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கேபி பாலா பேசுகிறேன். மீடியாவில் பார்க்குற சில பர்சன்ஸ் தான் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் நல்லவங்களா இருப்பாங்க. அப்படி ரொம்ப ரேரான பர்சன் தான் கேபிஒய் பாலா. இது வரைக்கும் அவருக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காம நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கி மக்களுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற மக்களுக்கும் தனியாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்க பாலா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா. ஸோ இவங்க 2 பேருமே குக் வித் கோமாளி சீசன் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பாலா மனசு விட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃப்ளர்ட் பண்ண ஒரே பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா தான். ஸோ இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி அஸ்மினான்ஸ் வாங்கி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ரித்திகா பாலாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு ஃபேன்ஸ் எல்லா பேருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாலா லுக் வைஸ் நல்லா இல்லை, ஸோ அதனால தான் இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சு. பட் இப்போ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக டர்ன் ஆயிடுச்சு. எந்த பாலாவா லுக் வச்சு கலாச்சாங்களோ அதே லுக்கை வச்சு இப்போ பாலாவை பாராட்டிட்டு வராங்க. பாலாவா இது அடையாளமே தெரியல, ஹீரோ மாதிரி மாறிட்டாரு, ரொம்ப கலர் ஆயிட்டாரு, ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு அண்ட் வெயிட்டும் போட்டாரு. இப்போ உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரியல் லைஃப் ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதே தான் நடக்கும். உங்களை அழகா இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண பொண்ணுங்க எல்லா பேருமே இப்போ வருத்தப்படுவாங்க. அந்த லிஸ்ட்ல ரித்திகாவும் இருக்கதா பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடிஞ்சு. ஸோ பாலா இப்போ மூவில ஹீரோவா பண்ணிட்டு வராரு. ஸோ ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இது.